ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். காலையில் சாப்பாடுக்கு என்ன பண்ண? காலையில் எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு நேற்று வச்ச சாம்பார். மேடம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பசிக்கவும் ஒன்றும் பண்ணாமல் இது கடுப்பை தேய்ச்சிருக்கிறேன். ஹலோ. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? உண்மை தெரியல. இல்ல அது எது எனக்கு உனக்கு தான் பண்ணுறது தெரியுது. சொல்லு. எனக்கு பசிக்குதுங்க. எங்களுக்கெல்லாம் பசிக்காதா? எங்ககிட்ட பழைய சோறு போட்டு இப்போ மட்டும் அப்படியே பசிக்கிறோன்னு உடனே தக்காளி எடுத்தாச்சும் சாப்பாடு என்ன உனக்கு சாப்பாடு தாளிச்சு சாப்பிட்றீங்களா? ஒரு மாதிரியா இருக்குமா? அப்படியே வாந்தி ஒரு மாதிரி பசிக்குதுங்க. பசிக்குதா வாந்தி வருதா? வாந்தி வர்றத மாதிரி பசிக்குது. அது எப்படி வாந்தி வர மாதிரி பசிக்குது? என்ன வித்தியாசமா இருக்கு? காலையில ஏதோ ஒரு இதுல சாப்பாடு மட்டும் வச்சிட்டேன். எனக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கு. ஒண்ணுமே தோணல. அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. பசிக்குதுங்க. பிரியாணி சாப்பிடலாமா? நைட்டு கூட்டிட்டு போறேன். எனக்கு பசிக்குதுங்க. நைட் குடி பாப்ப போய் சாப்பிடாம இருக்க? பசிக்குதுங்க. ஐயோ பெரிய தலைவலியா இருக்கு. பசிக்குது பேசினா சோத்தள்ளி திண்டிடி. அது குழம்பு நல்லாவே இல்ல. அதை தண்ணி நாங்க தின்னோம். பிள்ளைக்கே அதை தண்ணி கொடுத்து விட்டேன் ஸ்கூலுக்கு. இல்ல பாப்பா கேரட் சாப்பாடு நல்லா நெய்யெல்லாம் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். எங்களுக்கு மட்டும் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுது. காலையில நான் என்ன சாப்பிட்டேன்னு தெரியாதுல உனக்கு? கேரட் சாப்பாடு தானே? கேரட் சாப்பாடு தானே? இல்ல நெய் ஊத்திட்டு அப்ப எப்படி நான் சாப்பிடுவேன்? அப்புறம் காலையில மேகி செஞ்சு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால மேகி என்கிட்ட சொல்லவே இல்லையாடி.